வெறும் திரை பின்பலத்தை வச்சுக்கிட்டு ஒரே தேர்தலை அடிச்சு 70 சீட்டை பிடிச்சிருவாருன்னு சொல்றது படத்துல வேணா நடக்கும். சர்க்கார் படத்துல வேணா ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு பாட்டு பாடி மொத்த பேரும் பின்னாடி நிற்பான். நிஜத்துல நடக்காது. எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக ஒரு ரசிகர்களை கவர்ந்தாருங்க, ஒரு என்டர்டைனர் அப்படின்னா அது ஓகே. மக்கள் ரசிக்கக்கூடிய நடிகர் விஜய், மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர் விஜயா, இந்த இடத்துல தான் வேறுபாடு இருக்கு. எம்ஜிஆரோடு விஜயை எந்த இடத்துலயும் ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் வந்தார்னா, இதை நான் சொல்லல, ஆதவர்ஜுன சொல்றாப்ல, 1952 இருந்து 1972 வரைக்கும் அவருக்கு பெரிய பயணம் இருக்கு. திமுகவுல பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அண்ணாவின் கரம் பிடித்து திரைப்படங்கள்ல அண்ணாவினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்து திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பொருளாளராக இருந்து அவருக்கு ஒரு இலக்கு இருந்தது, அவருக்கு ஒரு கோட்பாடு கொள்கை எல்லாம் தெளிவா இருந்தது. வீக வகுப்பாளர்ல கூட வச்சுக்கல. இன்னொரு திமுக வரும்போதே சரிபாதி மாவட்ட செயலர்கள் பிரிச்சுட்டு வெளியே வந்தார். பிரிச்சுட்டு வெளியே வந்து முதல் இடைத்தேர்தலில் திண்டுக்கல்ல மாயத்தவரை போட்டி போட வச்சு அப்புறம் 77ல ஒரு கூட்டணி வச்சுதான் அடிக்கிறாரு. அடிச்சு 10-9 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி காலத்துல அவரு வீழ்த்த முடியாத ஒரு மன்னனா இருந்தார், அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய பயணம் இருக்கு, டிராவல் இருக்கு. அன்னைக்கு அவருக்கு சரியான போட்டியாளர் யாரும் இல்லை.